பாசன கால்வாயை சீரமைக்க பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் பெயர் அளவிற்கு மட்டுமே பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் விவசாயிகள். இதுகுறித்த செய்தி தொகுப்படை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள ஐயம்பாளையத்தில் 1979ஆம் ஆண்டு 74 அடி உயரமும் 189 மில்லியன் கன அடி மொத்த கொள்ளளவும் கொண்டதுமாக கட்டப்பட்டது மருதா நதி அணை. இந்த அணை மூலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று பயன்பெறும் வகையில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் பிரதான கால்வாயும் அமைக்கப்பட்டது. மழை காலங்களில் தாண்டிக்குடி, மங்களம், கொம்பு, காமனூர், மணலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வரும் மழைநீரானது இந்த அணையில் சேகரிக்கப்பட்டு விவசாய பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் திறந்து விடப்படுகின்றது. அணையின் பாசனத்தை நம்பியே சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் சுமார் 7000 ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 1988ஆம் ஆண்டிலிருந்து 10 கிலோமீட்டர் நீளமுள்ள வடக்கு பிரதான கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாமல் தூர்ந்த நிலைக்குள்ளானது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வடக்கு வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அதிகாரிகள் செவிமடுத்து எந்த முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து இந்த வாய்க்கால் பாசனத்தை நம்பியுள்ள 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கிராம விவசாயிகள் ஒன்றிணைந்து வடக்கு வாய்க்கால் பாசன விவசாய சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் கடந்த 3 வருடங்களாக வாய்க்காலை தூர்வாரி தண்ணீர் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு 17.85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வடக்கு வாய்க்காலை சரி செய்ய உத்தரவிட்டது. கடந்த சில மாதங்களாக வடக்கு வாய்க்காலில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்தும் கண் துடைப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெயர் அளவிற்கு மட்டுமே தூர்வாரி தரமற்ற முறையில் ஆங்காங்கே சிமெண்ட் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த வாய்க்கால் 1979 கட்டமைச்சிருக்காங்க. கட்டமைச்சு குறிப்பிட்ட நாள் தான் விவசாயிகளுக்கு பலன் அனுப்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு இந்த வடக்கு வாய்க்காலை நம்பி. ஆனா இப்ப திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, கிட்டத்தட்ட 40-50 வருஷம் கழிச்சு. அதுவும் முறையா பண்ணல. திரும்ப 1979 என்ன கட்டினாங்களோ அதே தப்ப மீண்டும் மீண்டும் பண்ணும்போது விவசாயிகளுக்கு இந்த வாய்க்கால்னால எந்தவித பயனும் இல்லாம போகுது. எனவே இதை தமிழக அரசு உடனடியாக இதனுடைய ப்ராஜெக்ட்ல மாற்றம் பண்ணி விவசாயிகளுக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தா அதே மாதிரி கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்ததுல பொதுப்பணித்துறை என்ன செஞ்சிருக்காங்க, ஆனா கட்டமைப்பு ஒழுங்கா சரியான கட்டமைப்பு பண்ணல. அப்புறம் நீர் ஒவ்வொரு ஓடைக்கும் ஜாயிண்ட் ஆகிற அந்த குழியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா புதுசா கட்டாமலே பழசுலயே பண்ணிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு அந்த உள்ளுக்கு மண் அடைச்சிருக்கும், அந்த மண்ணெல்லாம் கிளீன் பண்ணாமலே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இதுல தண்ணி வருமானது சந்தேகம். இது பணம் 18 கோடி போட்டு இந்த கட்டி இருந்திருக்காங்க. இது பயன்பெறுமான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இது குறித்து மருதா நதி அணை பொறியாளர் கோகுலக்கண்ணன் நமது செய்தியாளரிடம் தெரிவித்த பொழுது, வாய்க்கால் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிமெண்ட் தளம் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவாக பணிகளை முடித்து விடுவோம் என்றும், விவசாயிகள் குற்றச்சாட்டு குறித்து தனக்கு தெரியாது எனவும் தான் புதிதாக வந்துள்ளதாகவும் கூறினார். எனவே புதிதாக அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு மருதா நதி அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தரமான முறையில் பணிகளை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மு. நாட்ராயனுடன் ஒளிப்பதிவாளர் சதீஷ் மற்றும் செய்திக்குழு.